தொடர்ந்து பதற்றமான சூழல் நீடிக்கக்கூடிய நிலையில இருதரப்பிலிருந்தும் என்ன மாதிரியான தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது, யாருக்கு இழப்பு அப்படின்றத பார்த்து கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானின் 4வது விமானப்படை தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது குறித்தான அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே 3 விமானப்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் மீண்டும் தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டு மற்றொரு 4வது, அதாவது சர்கோதா விமானப்படை தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதோட காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அதை தான் நாங்கள் திரையில பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இது தொடர்பான விவரங்களுக்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, தொடர்ச்சியாக என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு வரக்கூடிய வேளையில் தற்பொழுது 4வதாக பாகிஸ்தானின் 4வது விமானப்படை தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதுவரைக்கும் எந்தெந்த பகுதிகளில் இருந்த விமானப்படை மீது தாக்குதல் நடத்தப்பட்டது, தற்பொழுது எந்த தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது, இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகி இருக்கிறதா, இதுல அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? பாகிஸ்தானுடைய 3 விமானப்படை தளங்கள் மீது ஏற்கனவே தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் தற்போது 4வதாக சர்கோதா விமானப்படை தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விமானப்படை தளத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இந்தியாவினுடைய அடிப்படை காரணமாக என்னவாக இருக்கும் என்றால், தொடர்ச்சியாக அங்கு இருக்கக்கூடிய விமானப்படை தளங்கள் மூலமாக தான் ட்ரோன்கள் இயக்கப்படுகின்றன. அதே போல சிறிய ரக விமானங்கள் இயக்கப்பட்டு எல்லையோர மக்களை தொடர்ச்சியாக பாழாய்ப்படுத்தும் அந்த நிகழ்வுகளும் நடைபெற்று வருகின்றன. அது மட்டுமல்லாமல் எல்லையில் இதுவரை இன்று காலை கூட 5 பேர் காஷ்மீர் எல்லையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பாகிஸ்தான் ராணுவத்தால். எனவே தொடர்ச்சியாக அங்கிருந்தான், அதாவது விமானப்பட தளங்கள் மூலமாக தான் விமானங்களும் மற்றும் சிறிய ரக விமானங்களும் தொடர்ச்சியாக இந்திய எல்லையோரம் வந்து இங்கு இருக்கக்கூடிய மக்களை படுகொலை செய்வதற்கான திட்டமிடுதலை பாகிஸ்தான் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறது. ராணுவ வீரர்கள் தயார் நிலையில் இருந்தாலும் கூட பாகிஸ்தான் கோழைத்தனமாக அப்பாவி பொதுமக்கள் மீது தொடர்ச்சியாக இத்தகைய தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, இன்று காலை கூட காஷ்மீரில் ஒரு அரசு ஊழியர் உட்பட 5 பேர் இறந்த ஒரு சோக சம்பவத்தை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். இந்தியர்கள், குறிப்பாக எல்லையோர் இருக்கக்கூடிய இந்தியர்கள் பாகிஸ்தானை கடுமையாக எதிர்த்து வந்த போதிலும் தொடர்ச்சியாக அவர்கள் மீது கொண்டிருக்க அந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக, இந்தியா மீது கொண்டிருக்க கோபத்தின் காரணமாக பாகிஸ்தான் இத்தகைய கோழைத்தனமான தாக்குதலை பொதுமக்கள் மீது கொண்டு செலுத்தி வருகிறது. அதன் அடிப்படையிலே இந்த தாக்குதலுக்கு அடிப்படையாக காரணமாக இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தானுடைய விமானப்படை தளங்கள், ஏற்கனவே இருக்கக்கூடிய விமானப்படை தளங்கள் 3 விமானப்படை தளங்கள் மீது தற்போது இந்தியா நடத்திய தாக்குதல் காரணமாக அவைகள் செயல்படாம ஒரு சூழல் இருந்து வருகிறது. அவைகள் முழுமையாக தகர்க்கப்பட்டு அங்கு செயல்படியாத ஒரு சூழல் அந்த விமானப்படை தளங்கள் இருந்த நிலையில்தான் தற்போது பாகிஸ்தானுக்கு, அதாவது எல்லையோரம் இருக்கக்கூடிய இந்த விமானப்படை தாக்குதல் மீது இந்தியா நடத்திருக்கிறது. குறிப்பாக இந்த விமானப்படை தளங்கள் மூலியமாக தான் இங்கு இருக்க இந்த ட்ரோன்கள் மற்றும் சிறிய ரக ராணுவ விமானங்கள் வந்து எல்லையோரம் இருக்கக்கூடிய பொதுமக்களை படுகொலை செய்வதும், இங்கு இருக்கக்கூடிய எல்லைகளை இந்த குண்டுகள் போடுவதும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறது. இதுவரை இந்தியா சார்பில் இந்திய எல்லைகளை தொட்ட அனைத்து விமானங்களுமே சுட்டு வீழ்த்தப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக இந்த விமானப்படை தளங்கள் மூலியமாக தான் வழங்கி வருகிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இத்தகைய, அதாவது ஒரு தற்காப்பு தாக்குதலை தான் தொடர்ச்சியாக இந்தியா நடத்தப்பட்டு வருகிறது. பாகிஸ்தானுடைய இந்த அத்துமீறலை தொடர்ச்சியாக இந்தியா கண்டித்தும் சர்வதேச அளவில் அவர்களை வெளிப்படையாக காட்டுவதற்கும் ஏதுவாக தற்போது இந்தியா செயல்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்திய பொதுமக்களை காப்பாற்றுவதற்கும் அப்பாவி பொதுமக்களை பாகிஸ்தானுடைய அந்த கொடூர எண்ணத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக இந்தியா தற்போது இத்தகைய தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே ஏற்கனவே 3 விமானப்படை தளத்தின் மீது இந்தியா தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் தற்போது பாகிஸ்தானுடைய முக்கிய எல்லையோரமாக இருக்கக்கூடிய அந்த பஞ்சாபுக்கு அருகே எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய அந்த விமானப்படை தளத்தில் தான் தொடர்ச்சியாக ட்ரோன்கள் மற்றும் சிறிய விமானங்கள் வந்து இந்தியாவின் எல்லையில் சண்டை போட்டு வருகிறது. எனவே அதன் அடிப்படையில் தான் இந்த விமானப்படை தளத்தையும் தற்போது இந்தியா முழுமையாக தடுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த சர்கோதா விமான படையை பொறுத்த வரைக்கும் இங்கிருந்தான் தொடர்ச்சியாக நேற்று இரவு முழுக்க ட்ரோன்கள் வந்தது. இந்த சர்கோதா விமானப்படை தளத்திலிருந்தான் பாகிஸ்தான் எல்லையோரம் தொடர்ச்சியாக விமானங்கள் வந்தது. அது மட்டுமல்லாமல் சிறிய ரக ட்ரோன்களும் அங்கிருந்தான் தொடர்ச்சியாக இந்தியா எல்லையோரம் வந்து உண்டுமலை தொடர்ச்சியாக ஈடுபட்டதன் காரணமாகவும் இந்த விமானப்படை தலைமையை தற்போது முற்றிலுமாக இந்தியா ராணுவம் அளித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாலும் கிட்டத்தட்ட 100 மடங்கு விளைவுகள் இந்திய ராணுவம் தருவதற்கு தயாராக எல்லையோரம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக பாகிஸ்தானுடைய அனைத்து ராணுவ செயல்பாடுகளும் தொடர்ச்சியாக இந்திய உளவுத்துறையால் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அவர்களுடைய எண்ணங்களை உடனடியாக தடுத்து நிறுத்தும் பொருட்டும், வானிலே அவர்களுடைய குண்டுகளை தடுத்து நிறுத்தப்பட்டும் இந்தியா அதிநவீன ராணுவ கருவிகளை மட்டும் வைத்தது மட்டுமல்லாமல் அதிநவீன தொழில்நுட்பம் வாய்ந்த கருவிகளையும் வைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட உலக வல்லாதிக்க நாடுகளுக்கு இணையாக இந்தியா தன்னுடைய ராணுவ வல்லாமை பெற்ற ஒரு நாடாக உலக அரங்கில் இருந்து வருகிறது. ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறிய நாட்டு தற்காப்புக்காக வைத்திருக்கும் கருவிகளை கூட வைத்திருக்காமல் இந்தியா போன்ற ஒரு வல்லரசு
வல்லரசு நாடுகளை எதிர்க்கும் துணிச்சலோடு தற்போது இந்தியாவினுடைய வளர்ச்சி மீது பொறாமை கொண்ட ஒரு நாடாக பாகிஸ்தான் இருந்து வந்த நிலையில் சர்வதேச அளவில் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் அந்த கோபத்திற்கு இந்தியாதான் காரணம் என்று அடிப்படையிலே அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு நாடும் தீவிரவாதத்தை ஒரு நாடுகளுக்கு எதிராக வளர்த்துவிட்ட போதும் அந்த நாடு ஒருபோதும் தன்னுடைய பொருளாதாரத்திலேயோ கல்வியிலேயோ வளராது என்பதற்கு பாகிஸ்தான் தற்போது இருக்கக்கூடிய நிலையே உலக அரங்கில் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஒரு நாடு தீவிரவாதத்தை இன்னொரு நாடுக்கு எதிராக ஒரு தீவிரவாதத்தை வளர்த்துவிட்ட போதும், அதே போது ஒரு நாட்டுக்கு எதிராக பொறாமை குணத்தை வளர்த்துவிட்ட போதும் ஒரு நாடு எத்தகைய சீரழிவை சந்திக்கும் என்பதற்கு பாகிஸ்தானே அவருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. தற்போது வரை அவர்கள் தங்களுடைய ஆயுதத்தை கீழே போடாமல் தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு எதிராக அவர்கள் செயல்படுவது, மேலும் அவர்களை பொருளாதார ரீதியாகவும் உலக அளவில் தனிமைப்படுத்துவங்களும் இந்தியா தொடர்ச்சியாக நடத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது பாகிஸ்தான் இந்த சர்கோதா விமானப்படை தளத்தை இந்தியா தற்போது முழுமையாக தகர்த்திருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சர்கோதா விமானப்படத்தை பொறுத்தவரைக்கும் நேற்று அங்கிருந்து தான் ட்ரோன்கள் இயக்கப்பட்டதாக தகவல் வரப்புகிறது. ட்ரோன்கள் மட்டுமல்ல, அங்கு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து தான் சிறிய ரக விமானங்களும் இந்திய எல்லையோரம் கிட்டத்தட்ட இந்திய எல்லையோரம் இருக்கக்கூடிய பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் மற்றும் காஷ்மீர் என இந்த 4 மாநிலங்களும் பாகிஸ்தானுடைய எல்லை பரப்பில் இருக்கிறன. இந்த 4 மாநிலங்களிலும் தான் பாகிஸ்தான் முதற்கட்ட தாக்குதலை தற்போது துவங்க இருக்கிறது. ஆனால் அதைவிட எதிர்பார்க்காதபடிய திரும்ப அடியாக இந்திய ராணுவம் அவர்களுக்கு கொடுத்து வருகிறது. இந்தியாவினுடைய எல்லைச்சாமிகளாக இருக்கக்கூடிய இந்திய ராணுவத்தினர் தற்போது கடும் தாக்குதலை பாகிஸ்தானுக்கு பதிலடியாக தந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் நேற்றைய தினம் தாக்குதலுக்கு அடிப்படை காரணமாக இருந்த இந்த சர்கோதா விமானப்படை தளம் முழுமையாக தகர்க்கப்பட்டிருக்கிறதாக தகவல் இருக்கிறது. ஏற்கனவே 3 விமானப்படை தளங்கள் முழுமையாக சேதமடைந்த போதும் தற்போது 4ஆக அவங்க அமைக்கப்பட்டிருக்கூடிய விமானப்படை தளம் முழுமையாக தற்போது சேதமடைந்திருக்கிறது.